காரைக்குடி அருகே திருட்டு வழக்கில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்களிடமிருந்து 103 சவரன் தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே கருவியாப்பட்டி கிராமத்தில் வசித்து வந்த சேதுராமன் என்பவரது வீட்டில் கடந்த வாரம் நகை கொள்ளையடிக்கப்பட்டது. அதேபோன்று அங்குள்ள கோவிலில் இருந்த தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளும் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து விசாரணை செய்ய 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு காவல்துறையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். சிசிடிவி கேமராக்களின் உதவியுடன் தேடுதல் வேட்டை நடத்தியதில் சந்தேகமடைந்த போலீசார் மற்றும் கிராம மக்கள் சேதுராமனின் எதிர் வீட்டில் உள்ள வாலிபர் சுரேஷ் என்பவரை விசாரணை செய்ததில் நகைகளை திருடியதை ஒப்புக்கொண்டுள்ளார். மேலும் சுரேஷிடமிருந்து நகைகளை வாங்கிய நகை அடகு கடை உரிமையாளர் சோமசுந்தரம் ஆகிய இருவரையும் கைது செய்து 103 பவுண்ட் தங்க நகைகள் மற்றும் 4 கிலோ வெள்ளிப் பொருட்கள் மற்றும் 1 லட்சம் ரூபாய் பணம் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டது. இதுகுறித்து பேசிய காரைக்குடி காவல் கண்காணிப்பாளர், வீடுகளில் சிசிடிவி கேமராக்களை பொருத்தினால்தான் குற்ற சம்பவங்களை தடுக்க முடியும் என்று கூறினார். குற்றவாளிகள் தேடி கண்டுபிடிக்கப்பட்டது. 2 நாட்களில் உள்ளூர் குற்றவாளிகள் மற்றும் பல குற்றவாளிகளை ஆராய்ந்தது. சந்தேக நபர்களை கைது செய்துவிட்டு எதிரியிடமிருந்து அதை உள்ளூரைச் சேர்ந்த சுரேஷ் என்பவரை கைது செய்யப்பட்டு அவரிடம் அந்த 103 சவரன் தங்க நகை மற்றும் 4 கிலோ வெள்ளி மற்றும் ரொக்கப்பணம் கைப்பற்றப்பட்டுள்ளது. 2 நாட்களில் இந்த குற்றவாளியை கண்டுபிடித்து நகைகளை கைப்பற்றிய அனைத்து குற்றப்பிரிவு தனிப்பிரிவு அனைத்து காவலர்களையும் உயர் அதிகாரிகள் நன்றியுடன் பாராட்டினார்கள். பொதுமக்களுக்கு காவல்துறை சார்பாக மீண்டும் கேட்டுக்கொள்வது, சிசிடிவி கேமரா அமைப்பது, எல்லோரும் தன்னெழுச்சியாக அந்த சிசிடிவி கேமரா பொறுத்துவதால் எந்த குற்றமும் நடைபெறாது. ராஜபாளையம் அருகே வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டி ரத்த காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே கணவரை இழந்த 84 வயதான மூதாட்டி வீட்டில் தனியாக வசித்து வந்துள்ளார். இந்த நிலையில் சம்பவத்தன்று காலை வெகுநேரமாகியும் வீட்டிலிருந்து மூதாட்டி வெளியே வராததால் சந்தேகமடைந்த அக்கம் பக்கத்தினர் உள்ளே சென்று பார்த்துள்ளனர். அப்போது மூதாட்டி சமையலறையில் ரத்த காயங்களுடன் இறந்து கிடந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்து உறவினர்களுக்கு தகவல் அளித்துள்ளனர். தகவல் அறிந்து வந்த உறவினர்கள் மூதாட்டி தவறு விழுந்து உயிரிழந்திருக்கலாம் என அடக்கம் செய்ய முயன்றுள்ளனர். அப்போது மூதாட்டி அணிந்திருந்த 20 சவரன் தங்க நகைகள் காணாமல் போயிருப்பதும் மூதாட்டியின் உடம்பில் காயங்கள் இருப்பதையும் கண்டு சந்தேகமடைந்து காவல்துறைக்கு தகவல் அளித்துள்ளனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் மோப்பநாய் மற்றும் கண்காணிப்பு கேமரா உதவியுடன் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை மயிலாப்பூரில் ஐசிஐசிஐ வங்கியின் அனைத்து வங்கி ஊழியர்கள் கூட்டமைப்பு சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ஐசிஐசிஐ வங்கியுடன் இணைப்பிற்கு பிறகு 20 வருடங்களுக்கு மேலாக மருத்துவ செலவுக்கு கூட பணம் இல்லாமல் குழந்தைகளின் வருமானத்தை நம்பியே செயல்பட வேண்டிய மோசமான நிலையில் உள்ளதாக மதுரை வங்கி ஊழியர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். 2001ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 10 அன்று ஐசிஐசிஐ வங்கியுடன் மதுரா வங்கி இணைவதற்கு இந்திய ரிசர்வ் வங்கி ஒப்புதல் வழங்கியது. இதனைத் தொடர்ந்து இந்திய வங்கிகள் ஒழுங்குமுறை சட்டத்தின் கீழ் இணைக்கப்பட்டது. இரு வங்கிகள் இணைப்பிற்கு பிறகு 2003ஆம் ஆண்டில் மதுரா வங்கியில் இருந்து இந்தியா முழுவதும் 1300 பேர் வேலை இழந்தனர். இந்நிலையில் ஐசிஐசிஐ வங்கியின் அனைத்து வங்கி ஊழியர்கள் கூட்டமைப்பு சார்பில் சென்னை மயிலாப்பூரில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதுகுறித்து அந்த அமைப்பின் தலைவர் திருநாவுக்கரசர், பொதுச் செயலாளர் லட்சுமணன் இருவரும் செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். அப்போது மதுரா வங்கியில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு எதிராக செயல்பட மாட்டோம் என கூறிவிட்டு 1300 ஊழியர்கள் வேலை இழந்து செலவுக்கு கூட பணம் இல்லாமல் குழந்தைகளின் வருமானத்தையே நம்பி செயல்பட வேண்டியுள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து மத்திய நிதி அமைச்சரை சந்தித்து முறையிட்ட போது ஆய்வு செய்யப்படும் என கூறிவிட்டு இதுவரை கோரிக்கை நிறைவேறவில்லை என குற்றம் சாட்டி பேசினர். விழுப்புரம் மாவட்டத்தில் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியின் மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த கூட்டேரிப்பட்டில் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்ட தலைவர் புருஷோத்தமன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மாநில தலைவர் மணிநந்தன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அதில் பீகாரை போன்று தமிழகத்திலும் மது ஒழிப்பை அமல்படுத்த வேண்டும், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் உள்ளிட்ட 12 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மாநில தலைவர், பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் தலைமையில் மாநில நிர்வாகிகள் கூட்டம் நடைபெறும் எனவும் அதன் பிறகு கூட்டணி சம்பந்தமாக அனைத்து விஷயமும் தெரிவிக்கப்படும் என்று கூறினர்.
மதுரையில் யுபிவிசி கதவு ஜன்னல் தயாரிப்பாளர்கள் சங்க கூட்டம் நடைபெற்றது. மதுரை மாட்டுத்தாவணி அருகே யுபிவிசி ஜன்னல் கதவுகள் உற்பத்தியாளர்கள் சங்க ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தமிழகத்தில் வேலையில்லா பட்டதாரிகள், இளைஞர்கள் ஏராளமாக வேலையின்றி உள்ளதாகவும், அவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் விதத்தில் பிளாஸ்டிக் தொழில்நுட்பத் துறையில் கதவு ஜன்னல் உற்பத்தி குறித்து பயில தனியாக ஒரு பாடப்பிரிவு ஏற்படுத்த அரசுக்கு கோரிக்கை வைப்பது, யுபிவிசி ஜன்னல் கதவுகளுக்கு வரி சதவீதத்தை 5% குறைத்திட வேண்டும் உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.